கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கும் சும்மா வந்தாச்சா? வீட்டில ஒரு பொருள் கிடையாது. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். கொஞ்சமாயிலும் யோசிக்கீங்களா? இரு இன்னைக்கு எப்படியும் விறகு வெட்டி வித்துட்டு பணத்தோட நான் வரேன். வேற ஒரு காடு இங்கே இருக்குதான். இனி நான் அங்கே போய் விறகு வெட்டி விட்டு வரேன். மறுநாள் காலையிலேயே கோடாலியை எடுத்துக்கொண்டு மரம் வெட்ட புறப்பட்டு விட்டான் முத்து. சீதா சீதா, எங்கே போன? நான் மரம் வெட்ட போகிறேன். எனக்கு சீக்கிரம் சோறு பொங்கித்தா. ஏங்க, இங்க வீட்டில சமைப்பதற்கு காய்கறி ஒன்றுமே கிடையாது. வெறும் சோறும் வெங்காயமும் தாரேன், கொண்டு போங்க என்றாள். முத்து நடந்து நல்ல காட்டிற்குள் வந்து விட்டான். அப்பா, இங்க எவ்வளோ பெரிய பெரிய மரங்களா இருக்குது. இன்னைக்கு நிறைய விறகுகளை வெட்டி பணத்தை வீட்டுக்கு கொண்டு போனோம். முதல்ல இங்க வந்திருக்க வேணும்பா, வம்பா போச்சு. நிறைய விறகுகள் கிடைச்சிருக்கும். சீதாவும் இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு மரங்களை வெட்ட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் மரத்தை வெட்டினான். பின்பு பசி எடுக்க ஆரம்பித்தது. சோத்து பையை எடுத்துக்கிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான். பிறகு வெட்டிய விறகுகளை 2 கட்டா கட்டிக்கிட்டு ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். விறகு வாங்கலையோ? விறகு காஞ்ச விறகு வாங்கலையோ? விறகு யாருமே முத்துவிடம் விறகு வாங்கவில்லை. ஒவ்வொரு தெருவா நடந்து முத்துக்கு கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா விறகையும் வீட்டுக்கு தான் கொண்டு போகணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தான். அப்போது தூரத்தில் இருந்து ஒருவர், விறகுக்காரன், விறகுக்காரன், விறகு எவ்வளோப்பா? எனக்கு ஒரு கட்டு 40 ரூபாயா? நீ என்ன இந்த விறகு தயாரிச்சா கொண்டு வர? காட்டில் போய் இலவசமாக வெட்டி கொண்டு வர. ஒரு கட்டு 25 ரூபான்னு போட்டுக்கிடு. ஐயா, இந்த வேகாத வெயிலில் அவ்வளோ தூரம் நடந்து போய் காஞ்ச மரத்தை தேடி வெட்டி கெட்டுக்கட்டா கெட்டி தலையில் வச்சு சுமந்து கொண்டாந்து விற்கும் ஐயா. எங்களுக்கு 4 காசு கிடைச்சா தனியாக நல்லாயிருக்கும். சரி, உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். ஒரு கட்டு 30 ரூபான்னு போட்டு 60 ரூபா தந்துட்டு 2 கட்டையும் எடுத்துக்கோங்க. சரி, அப்போ நீ ஒன்று பண்ணு. இந்த விறகு கட்டு 2ஐயும் அந்த மரத்து பக்கம் இருக்க எங்கள் ஹோட்டலில் கொண்டு வச்சுட்டு நீ வீட்டுக்கு போ. விலையை கொஞ்சம் குறைச்சி போட்டேன்னா உங்ககிட்ட தினமும் விறகு வாங்கலாம். சரி, அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வா. ரூபா தாரேன், வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அதையும் வாங்கிட்டு போ. முத்துவும் விறகை கொடுத்துட்டு ரூபாயையும் சாப்பாட்டையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வந்தான். வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவன் மனைவி, எப்பா என்ன ஒரே பிரியாணி வாசனை, இன்னைக்கு நல்ல விறகு ஊத்திச்சா என்று கேட்டார். அதுக்கு முத்து, பரவாயில்ல, ரூபா கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் நமக்கு சாப்பாடும் தாராரு, ஒரு நல்ல வாடிக்கையாளரும் கிடைச்சிக்கிட்டாரு பொத்துக்க, அதனால பரவாயில்ல தான் என்றான். மறுநாள் காலையிலேயே மரம் வெட்டுவதற்கு காட்டுக்கு புறப்பட்டு போனான் முத்து. ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு வெட்டி கொண்டிருந்தான். அப்போ கைகள் நழுவி கோடாலி தூரத்தில் போய் விழுந்தது. அப்படி விழும்போது அங்கிருந்த காக்கத்தில் கூட்டம் மேலே பட்டு காக்கை கூடு உடஞ்சி போச்சு. அவ்வளவுதான், அந்த கூட்டில் இருந்த காக்கை குஞ்சு எல்லாம் கீழே விழுந்து விட்டது. ஐயோ, என்ன செய்துட்டேன் அப்படின்னு நினைச்சு வருத்தத்தோட இருக்கும்போது அப்போது யாரோ பின்னால இருந்து, விறகு வெட்டியே, நீ அந்த காக்கை கூட்டை ஏன் உடைத்தாய்? காக்கை கூட்டை உடைத்த பாவத்திற்காக உன்னை நான் காகமாக மாற்றுகின்றேன். முனிவரே, என்ன இது? நான் வேண்டும்னே காக்கை கூட்டை ஒன்றும் கலைக்கல. கைது வரி கோடாலி விழுந்ததுனால கூடு உடைஞ்சு போச்சு. தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ஒருபொழுதும் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது. வேண்டுமென்றால் நீ ஒன்று செய். நீ எப்பொழுது ஒரு புண்ணியவான் வீட்டில் சென்று உணவருந்துகின்றாயோ அப்பொழுது திரும்பவும் நீ உன் மனித உருவத்தை பெற்றுவிடுவாய் என்று கூறினார். காகமாக மாறிய விறகு வெட்டி பறந்து யாராவது உணவு தருவார்களா என்று
தேடி பறந்து சென்றது. ஒரு ஆற்றங்கரையில் தட்டுகளில் உணவு வைக்கப்பட்டிருந்தது. நிறைய காகங்கள் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தன. விறகு வெட்டியும் காகமாக சென்று உணவை உண்டது. ஆனால் மனித உருவமாக மாறவில்லை. ஐயோ, இனி எங்கு சென்று புண்ணியவானை தேடுவேன் என்று நினைத்தவாறு பறந்து சென்றது காகம். அப்போது ராம்லாலின் ஞாபகம் வந்தது. ஆம், ராம்லால் தான் ஒரு புண்ணியவான். அவரிடம் சென்று உணவருந்தினால் கட்டாயமா நான் மனுஷ உருமா மாறிடுவேன் என்று கூறி ராம்லாலின் கடையை நோக்கி பறந்து சென்றது காகம். ராம்லாலின் கடையின் வெளியில் தட்டில் சாதம் வைத்திருந்தார்களா. ராம்லால் ஒரு புண்ணியவான் தான். இந்த சாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் நான் மனிதனாக மாறிவிடுவேன் என்று நினைத்து சாதத்தை சாப்பிட்டது அந்த காகம். ஆனா பாவம், இப்போதும் மனுஷனா அதால மாற முடியல. உடனே சோகமாகிய காகம் முனிவரை தேடி பறந்து சென்றது. காகம் முனிவரே, தாங்கள் சொல்லியபடி நான் ஆற்றங்கரையில் வைக்கப்பட்டிருந்த உணவை உண்டேன். நான் மனிதனாக மாறவில்லை. இரண்டாவதாக புண்ணியவான் ராம்லால் கடையில் வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன். ஆனாலும் நான் மனுஷனா மாறலை. ஏன் இப்படி ஆகுது என்றான் முத்து. மானிட காகமே, நீ முதலில் ஆற்றங்கரையில் சாப்பிட்டது திதி கொடுப்பதற்காக முன்னோர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த சாதம். இரண்டாவதாக ராம்லால் கடையில் சாப்பிட்டது மீதமிருந்த உணவு. வீணாக வேண்டாம் என்றுதான் காகத்திற்கு வைத்திருக்கின்றார். ஆதலால் தான் நீ மனித உருவத்தை பெறவில்லை. மறுபடியும் நீ சென்று புண்ணியவானை தேடி உணவை சாப்பிடு. அப்போதுதான் நீ மனிதனாக மாறுவாய்.